வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். இன்னைக்கு பிகாம் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் பிரான்ச் அக்கௌண்ட் சாப்டர் பார்ப்போம். புக் ரெஃபரன்ஸ் வந்து டிஎஸ் ரெட்டி அண்ட் மூர்த்தி, மார்கம் பப்ளிகேஷன் புக் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ஆக்சுவலி அக்கௌண்ட்ஸ் ஆஃப் அ பிரான்ச் ஹேவிங் கேஷ் சேல்ஸ் ஒன்லி அந்த டாப்பிக்கில் இருந்து. இது வந்து ஒரு அதர் எக்ஸசைஸ் ப்ராப்ளம். கொஸ்டின் நம்பர் 2 பேஜ் நம்பர் 11.57 இருக்குது. இப்போ நம்ம ப்ராப்ளம் எப்படின்னு போடுறதுக்கு முன்னாடி பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு ஒரு மீனிங் பார்த்துடலாம். ஸோ பிரான்ச் அக்கௌண்ட்ஸோட மீனிங் பார்ப்போம். பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி அவங்களோட பிஸ்னஸை எங்கே ரன் பண்ணுறாங்களோ அங்கங்கெல்லாம் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லியில் இருக்குது அப்படின்னா அவங்களோட பிரான்ச் வந்து எந்த லொக்கேஷனில் ஒன்றாலும் இருக்கலாம். ஸோ அந்தந்த லொக்கேஷனில் வந்து அவங்க வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த அக்கௌண்ட்ஸை தான் நம்ம பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் சொல்கிறோம். ஸோ செப்பரேட்டாக ஒரு லொக்கேஷன்லேயும் எங்கெங்கெல்லாம் அவங்களோட ஆர்கனைசேஷன் ரன் ஆகுதோ அந்தந்த இடத்துல வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது தான் பிரான்ச் அக்கௌண்ட்ஸ். ஸோ இந்த பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்ன க்ரியேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎன்எல் அக்கௌண்ட், தட் இஸ் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட், அப்புறம் ட்ரையல் பேலன்ஸ், இதெல்லாம் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி ஆஃப் தி அக்கௌண்ட்ஸ். அது வந்து எப்படி வந்து நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்து எல்லாமே நடந்திருக்கு அப்படின்றது ஒரு ஈஸியான ஒரு கால்குலேஷன் கிடைக்கும் இதில் இருந்து. அப்புறம் பிரான்ச் அக்கௌண்ட்ஸோட டைப் பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். ஸோ பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் வந்து டிபெண்டன்ட் பிரான்ச் அஸ் வெல் அஸ் இண்டிபெண்டன்ட் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிபெண்டன்ட் பிரான்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே வந்து ஹெட் ஆஃபீஸும் பிரான்ச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் என்டிட்டியாக இருக்காது. ஸோ அவங்க 2 பேருமே வந்து ஒரே லைனில் போகிற மாதிரி இருப்பாங்க. ஸோ ஹெட் ஆஃபீஸ் தான் வந்து இங்கே வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ், அதாவது பிஎன்எல் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது இல்லைனா பேலன்ஸ் ஷீட் க்ரியேட் பண்ணுறது இங்கே வந்து ஹெட் ஆஃபீஸ் தான் டிபெண்டன்ட் பிரான்ச்சில். வேறஸ் இண்டிபெண்டன்ட் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா பிரான்ச் தான் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ், பேலன்ஸ் ஷீட் ஆஸ் வெல் அஸ் ட்ரையல் பேலன்ஸ், இதெல்லாம் வந்து பிரான்ச் வந்து க்ரியேட் பண்ணி ஹெட் ஆஃபீஸ் கொடுக்கும். ஸோ இதுதான் டிபெண்டன்ட் ஆஸ் வெல் அஸ் இண்டிபெண்டன்ட் பிரான்ச்சுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ வாங்க நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபார்மேட் பார்த்துடலாம். இப்போ நம்ம பிரான்ச் அக்கௌண்ட்ஸோட ஃபார்மேட் பார்ப்போம். ஃபார்மேட் ஆஃப் பிரான்ச் அக்கௌண்ட்ஸ். ஸோ 2 சைடுமே வந்து டெபிட் ஆஸ் வெல் அஸ் கிரெடிட், பர்டிகுலர்ஸ் ருபீஸ் 2 சைடும் நம்ம போட்டுக்கணும். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் க்ளோசிங், அதுதான் வந்து இங்கே மேஜராக வந்து இந்த கால்குலேஷனில் நமக்கு வந்து வரும். ஸோ ஓப்பனிங் அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ், டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஸோ ஓப்பனிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, லைக் ஸ்டாக், டெப்டாஸ், பெட்டி கேஷ், ஃபர்னிச்சர், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனிங் பெட்டி கேஷ் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் இங்கே போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட். ஸோ டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னா செகண்டாக நம்மளுக்கு வர என்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு செகண்டாக வருது. நெக்ஸ்ட்டு தேர்டாக பாருங்கள் டு பேங்க் ரெண்ட் கேஷ் ரெமிட்டன்ஸ். ஸோ இதுதான் வந்து தேர்டாக வருது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள் டு ப்ரொவிஷன்ஸ் ஃபார் பேட் டெப்ஸ். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் டு ஜென்ரல் பிஎன்எல் அக்கௌண்ட் ப்ராஃபிட். ஸோ இது வந்து பேலன்சிங் ஃபிகர். ஸோ இதை தான் நம்ம வந்து டு ஜென்ரல் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைடில் பாருங்கள். கிரெடிட் சைடில் வந்து பேங்க் அக்கௌண்ட், கிரெடிட்டாஸ் ஆஸ் வெல் அஸ் பேங்க் லோன். நெக்ஸ்ட் பாருங்கள் பேங்க் அக்கௌண்ட் கேஷ் சேல்ஸ், கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெப்டாஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் பை கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட், அதாவது பிரான்ச்சுக்கு வந்து ரிட்டர்ன் ஆகிடும் பார்த்தீங்களா, அதாவது பிரான்ச்லேருந்து கூட்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகுது, அதை தான் வந்து இங்கே போடுறது. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஸோ நம்ம அங்கே வந்து டெபிட் சைடில் ஓப்பனிங் பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே வந்து க்ளோசிங். ஸோ க்ளோசிங் எதெல்லாம் இருக்கோ அதை வந்து இந்த சைட் போடுவீங்க, லைக் க்ளோசிங் ஸ்டாக் அதெல்லாம் இந்த சைடு, டெப்டாஸ், பெட்டி கேஷ், ஃபர்னிச்சர், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் அதெல்லாம் இந்த சைட் போடுவீங்க. பை ஜென்ரல் பிஎன்எல் அக்கௌண்ட் லாஸ். ஸோ அகெயின் உங்களுக்கு வந்து டெபிட் சைடில் வந்துச்சுன்னா அது ப்ராஃபிட், பேலன்சிங் ஃபிகரை பற்றி தான் நான் சொல்கிறேன். கிரெடிட் சைடில் வந்து லாஸ் வந்து, அதாவது பேலன்சிங் ஃபிகர் கிரெடிட் சைடில் வந்துச்சுன்னா அது லாஸ்ன்னு ட்ரீட் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஃபார்மேட். 2 சைடும் லாஸ்ட்டாக வந்து பேலன்ஸ் நம்ம போட்டுடுறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். R.N. Swamy and Co. have opened a branch at Neyveli. The following is the list of transactions between the head office and the branch for the year ending June 30, 1996. So, என்னென்ன informations கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். Stock at branch on 31st July 1995, rupees 3,000. Goods supplied to branch during the year, 48,000. Salaries, 2,400. Rent 720, telephone 200,
petty expenses 300, remittance received from the branch during the year 55,000, stock on 30th June 1996 2,500, balance of petty cash rupees 20. All the branch expenses are paid by the head office. Show the branch accounts in head office books. HO அப்படின்னா head office. ஸோ இப்போ வாங்க நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். சொல்யூஷன் பாருங்கள், நான் கொஸ்டின் பக்கத்துலேயே கொடுத்துருக்கேன். ஸோ தட் நம்மளுக்கு ஆன்சர் நம்ம பார்க்கும் போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைட்டில் மஸ்ட் எந்த பர்சனோட அக்கௌண்ட்ஸ் நம்ம போட போகிறோம், தட் இஸ் இங்கே வந்து பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் எந்த பர்சனோடது நம்ம போட போகிறோம் அப்படின்னா ஆர்என் சுவாமி அண்ட் கோ பிரான்ச் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஃபார்மேட்டில் நான் பார்த்த மாதிரி டெபிட் அண்ட் கிரெடிட், பர்டிகுலர்ஸ் ருபீஸ் ரெண்டு சைடுமே. இப்போது நம்ம ஓப்பனிங் ஸ்டாக் போடணும், தட் இஸ் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஸ்டாக் 3000. இது எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கொஸ்டின் பாருங்கள். ஸ்டாக் அட் பிரான்ச் ஆன் 31st July 1995 அதை தான் அவங்க வந்து ஓப்பனிங்காக போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு விஷயம் இருக்குது, நம்ம நார்மலாக எப்படி போடுவோம் அப்படின்னா 1st of January 2020 அதை ஓப்பனிங்காகவும் 31st December 2020 அதை க்ளோசிங்காகவும் நம்ம போடுவோம். அதாவது இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் 1995 அண்ட் 1996. ஸோ 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம எதை ஓப்பனிங் அண்ட் எதை க்ளோசிங்காக எடுக்கிறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் 1995 வந்து நம்ம ஓப்பனிங்காகவும் 1996 வந்து நம்ம க்ளோசிங்காகவும் எடுத்துக்கணும். ஸோ ஸ்டாக் அட் பிரான்ச் ஆன் 31st July 1995 வந்து ஓப்பனிங்காகவும் ஸ்டாக் ஆன் 30th June 1996 வந்து க்ளோசிங்காகவும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ சொல்யூஷன் பாருங்கள். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஸ்டாக் 3000 நம்ம போட்டுடணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் பர்டிகுலர்ஸ் என்னன்னு பார்ப்போம். டு கூட்ஸ் சென்ட் டு பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் 48,000. ஸோ கொஸ்டினில் அது கொடுத்துருக்காங்க, நம்ம அப்படியே எடுத்து போட்டுடலாம். இப்போ தேர்ட் பர்டிகுலர்ஸ் பாருங்கள். டு பேங்க் என்னென்னலாம் பேங்க்கில் வருது அப்படின்னு பாருங்கள். சேலரிஸ், ரெண்ட், டெலிஃபோன் அண்ட் பெட்டி எக்ஸ்பென்சஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேங்க்கில் வருது. ஸோ அது கொஸ்டினில் கொடுத்துருக்க அமௌண்ட்டை அப்படியே எடுத்து போடுங்க. சேலரிஸ் 2400, ரெண்ட் 720, டெலிஃபோன் 200, பெட்டி எக்ஸ்பென்சஸ் 300. ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் சைடில் தான் உங்களுக்கு வந்து பேலன்சிங் ஃபிகர் வருது, தட் இஸ் டு ஜென்ரல் பிஎன்எல் அக்கௌண்ட் ப்ராஃபிட். ஸோ நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கிரெடிட் சைடு உள்ள பர்டிகுலர்ஸை முடிச்சிடுவோம். ஸோ இங்கே கிரெடிட் சைடு பாருங்கள். பை ரெமினன்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் தி பிரான்ச் டியூரிங் தி இயர் விச் இஸ் 55,000. அது கொஸ்டினில் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே எழுதிடுங்க. இப்போ வாங்க பை பேலன்ஸ் கேரிடவுன். ஸோ நான் அப்போ ஃபர்ஸ்ட் சொன்னேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தட் இஸ் க்ளோசிங்காக நம்ம இங்கே என்ன போடுறோன்னா ஸ்டாக் ஆன் 30th June 1996 2500 தான் நம்ம க்ளோசிங்காக போடுறோம். ஸோ அதை நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெட்டி கேஷ் ₹20. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் பேலன்ஸ் ஆஃப் பெட்டி கேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் அ க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் க்ளோசிங் பேலன்ஸ்னு ட்ரீட் பண்ணி பை பேலன்ஸ் கேரி டவுன் போட்டு நீங்கள் பெட்டி கேஷ் ₹20 அப்படின்னு போட்டுடலாம். இதே ஓப்பனிங் அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே போடுவீங்க? டெபிட் சைடில் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா, அது கூடயே நீங்கள் வந்து ஓப்பனிங் ஆஃப் பெட்டி கேஷை நீங்கள் எடுத்து போட்டுருவீங்க. ஸோ வேறஸ் பெட்டி எக்ஸ்பென்சஸ் வந்து நீங்கள் பேங்க்கில் போடுவீங்க. ஸோ இதுதான் பெட்டி கேஷ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓப்பனிங்கை வந்து டு பேலன்ஸ் ப்ராட் டவுனில் போடுங்க, க்ளோசிங்கை வந்து பை பேலன்ஸில் போடுங்க, அதே மாதிரி வந்து எக்ஸ்பென்சஸை வந்து பேங்க்கில் போடுங்க. ஸோ இதெல்லாம் தான் பெட்டி கேஷ் பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா எந்த சைடு அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே கிரெடிட் சைடு 57,520 மைனஸ் 3,000 மைனஸ் 48,000 மைனஸ் 2,400 720 200 300 இது எல்லாத்தையுமே நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வர ப்ராஃபிட் தான் 2,900 இஸ் யோர் ஆன்சர். டு ஜென்ரல் பிஎன்எல் அக்கௌண்ட் ப்ராஃபிட்டாக நம்மளுக்கு வர்றது 2,900. ஸோ நம்ம ஃபார்மேட்டில் பார்த்த மாதிரி நம்மளுக்கு கிரெடிட் சைடில் வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த டிஃப்ரென்ஸை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பை ஜென்ரல் பிஎன்எல் அக்கௌண்ட் லாஸ்ன்னு சொல்லுவோம். பட் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெபிட் சைடு தான் ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம டெபிட் சைட் போட்டோம். இப்போ இந்த டெபிட் ஆஸ் வெல் அஸ் கிரெடிட், ஸோ ரெண்டு சைடுமே இப்போ ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 57,520 இஸ் யோர் டோட்டல் பேலன்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். பிரான்ச் அக்கௌண்ட்ஸோட ஃபார்மேட் பார்த்தோம். அந்த ஃபார்மேட்டை நம்ம எப்படி சம்முக்கு அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்லேருந்து பிரான்ச் அக்கௌண்ட்லேருந்து நான் நிறைய சம் போட்டு அப்லோட் பண்ணுறேன். மேக் ஷூர் யூ ஆர் சப்போர்ட்டிங் மை சேனல்.
அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் சேனலை பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு மோர் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் ஆல்சோ காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அதில் இருந்தெல்லாம் சம்ஸ் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் கூட போய் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வில் see you in my next video. Thank you.